உங்களுக்கு என்ன வேணும்? உங்க 2 பேரும் தனியா நீங்க உங்களை தான் கேட்கிறேன். என்ன பேசிட்டீங்க? என்ன வேணும்? அவர் பக்கத்துல கூப்பிடுறீங்க சார். மேல் விசாரணை இங்க பாருங்க. ஏங்க அங்க பார்த்து பேசிட்டீங்க? நீங்க அங்க பேசிட்டு இருக்கிறது இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க அங்க போய் பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க இவ்வளவு பேருக்கு முன்னால தப்பா ஏதாவது பேசினா சங்கடப்படுவீங்க. பாத்துங்க நீங்களாம். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். யார் யார் எங்க பாக்குறாங்க, என்ன செய்யறாங்கன்னு. இதுவரை செய்யப்படாத பணிகள் இது அந்தந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட கோரிக்கைகளை சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நிறைய கேட்டும் இதுவரை செய்யப்படாமல் இருக்கிற பணியை முன்னுரிமை தந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. நான் இருக்கிற மாநகராட்சி ஆணையர் மக்களையும் அதே போல நகராட்சியினுடைய ஆணையர்களையும் பொறியாளர்களையும் அதேபோல் பேரூராட்சியினுடைய ஆணையர் பொறியாளர்கள் மக்களையும் நான் வெகுவாக என்னுடைய மனது திறந்து சொல்கிறேன். நீங்கள் செய்திருக்கிற பணி என்பது இந்த துறைக்கு மிகப்பெரிய, இந்த நாட்டிற்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அளப்பரிய பணி என்பதை நான் நன்றாக அறிவேன். ஒரு சில இடங்களிலே ஒரு சில பேர் எப்போதும் 100க்கு 100 சரியாக இருப்பதில்லை. கிட்டத்தட்ட ஒரு இங்கொன்றுமாக ஏதாவது குறைகள் இருக்குமானால் கூட நான் நினைப்பது நம்ம அதிகாரிகளை நாம் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்ற கருத்திலே தான் அப்படிதான் இதுவரை நடந்து வந்திருக்கிறது. இனியும் இந்த காலம் என்பது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த எஞ்சிய காலத்தில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட பணிகள் முடிக்கப்பெறாமல் இருந்தால் அந்த பணியை முடிக்க வேண்டும். அதில் என்ன தாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதையும் நீங்கள் சொன்னால் அதை சரி செய்வதற்கு தலைமையில் இருக்கிற அதிகாரிகள் சரி செய்து தருவார்கள். ஏற்கனவே 21, 22, 21, 23, 23, 24 என்ற அளவில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் எந்த பணி முடியாமல் இருக்கிறது, கடந்த காலத்தில் ஓராண்டு காலத்துக்கு 2 ஆண்டு காலத்திற்காக தாமதப்பட்ட பணி என்ன காரணம் என்பதையெல்லாம் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்திருக்கிற ஆணையர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள், மற்றவர்கள் பேசுவார்கள். ஆணையர்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான பணி எதை செய்ய வேண்டும் என்பதை அந்த நீங்கள் குறித்து செயலாளரிடம் டிஎம்ஏவிடம் கொடுக்க வேண்டும். அதை பார்த்து பரிசீலித்து தான் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அதற்கு அந்தந்த பகுதிகளுக்குள்ள பணம் ஒதுக்குவதற்கு சரியாக இருக்கும். எனவே ஆணையர்கள்லாம் அதை தந்துவிட வேண்டும். இங்கே நேரடியாக பேச இயலவில்லை என்றாலும் நீங்கள் எடுத்து வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதையும் இப்போ பேருந்து நிலையம், குறிப்பாக கடலூர் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் அந்த பேருந்து நிலையம் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் 2 பேரும் தனியா நீங்க உங்களை தான் கேட்குறேன். என்ன பேசிட்டீங்க? என்ன வேணும்? அவர் பக்கத்தில் கூப்பிடுங்க. யார்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பேசிட்டீங்க? இங்கே கவனிங்க. நீங்கள் அதை விட்டு இங்கே கவனிங்க. என்ன நீங்கள் எந்த ஊர், எந்த இதை பார்க்குறீங்க? அந்த அவர் எந்த ஊர்? நீங்கள் எதை பார்க்குறீங்க? எந்த ஊர்? எங்கே வேலை பார்க்குறீங்க? சார் மேல் விசாரணை இங்கே பாருங்க. ஏங்க அங்கே பார்த்து பேசிட்டீங்க? நீங்கள் அங்கே பேசிட்டு இருக்கிறது இங்கே நாங்கள் பேசிட்டு இருக்கோம் மனுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க மைக்கு சரியில்லையா? மைக்கு நான் பேசிட்டு இருக்கேங்க, நீங்கள் இங்கே பாருங்க. இவ்வளவு பேருக்கு முன்னால தப்பா ஏதாவது பேசினா சங்கடப்படுவீங்க. பாத்துங்க நீங்களாம். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். யார் யார் எங்க பாக்குறாங்க, என்ன செய்யறாங்கன்னு. எனவே வந்திருக்கிற அதிகாரிகள், மேல் விசாரணை அதிகாரிகள் போடு இல்லாமல் நீங்கள் எல்லாம் குறிப்பை கவனிப்பாக இங்கு கவனித்து என்ன பேசுகிறோம், எதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது, அமைச்சர் பேசுகிறார், செயலாளர் உங்களுடைய துறையினுடைய தலைவர் இங்கு இருக்கிறார், அதை விடுத்து நீங்களாக இங்கு பேசிக் கொண்டிருந்தால் அவ்வளவு சரியாக இருக்காது.